Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த டைலரிங் மிஷினோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்மளுக்கு வந்து சில்லாக்ஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மிஷின் தான் ரொம்பவே லோ ப்ரைஸில் தான் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். சும்மா நம்ம வீட்டில் இருக்க நம்மளுடைய கிளாத்து சின்ன சின்ன சுடிஸ் அதெல்லாம் நம்ம டைலர் ஷாப்பில் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்மளே வீட்டிலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு நார்மலாக ஒரு சுடியை நம்ம சைடு ஆல்த்தெல்லாம் பிடிக்கிறதுக்கே அவ்வளோ கேட்குறாங்க, 100 rupees அந்த மாதிரிலாம் ஆயிடுது. நம்ம வீட்டிலே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மணியும் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஸோ அதனால தான் நாங்கள் இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வரைக்குமே எங்களுடைய கிளாத்ஸ்லாம் சின்ன சின்ன ஸ்டிச்சஸ்லாம் நாங்கள் இதில் தான் பண்ணிக்கிறோம், டைலர் ஷாப்லாம் போகிறதில்ல. இதோட ரேட் வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன், நானே சொல்கிறேன். உங்களுக்கு மேலே வீடியோலையும் நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பெரிய மிஷின்லாம் வாங்கி ப்ராப்பராக டைலரிங் கிளாஸ் போய் எல்லாமே கற்றுக்கிட்டு அது பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் வந்து கிளாஸ் போகணுன்னு ஆசைப்பட்டேன், பட் போக முடியல. யூடியூப் பார்த்தே ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டோம். நான் வந்து ஓரளவு கற்றுருக்கேன், என் பாப்பா நல்லாவே கற்றுக்கிட்டா. ஒரு சுடிதார் ஆல்சோ அவளேவே ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கா, யூஸ் பண்ணிட்டும் இருக்கா. இந்த மிஷினில் ஸ்டிச் பண்ணி தான் ஸ்டிச்சஸ் வீட்டில் இருக்க கிளாத்ஸ்க்கெலாம் போட்டுக்கலாம். அவள் என்ன சுடிதாரே ஸ்டிச் பண்ணி நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப வெளியில் போடுற மாதிரிலாம் இருக்காது, ஏன்னா அது ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம போடணும். அதுவுமே அவளுக்கு நல்லா தான் வந்துச்சு. இப்போ ஒருலையுமே இருக்குது, என்னன்னு தெரியல. ஒருவேளை நிறைய ஸ்டிச்சஸ் போட்டு அதை நல்லா லாக் பண்ணிட்டாலும் என்னன்னு தெரியல. கொஞ்சம் கிளாத் நல்லாவே உழைச்சிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இந்த மிஷின் நம்மளுக்கு என்னென்னலாம் இது வாங்கும்போது கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் வந்துருந்துச்சு. அது கூடவே மிஷினுக்கு தேவைப்படுற ஒரு குட்டி இந்த மாதிரி ஒரு பேக்குள்ள அதுக்கான சிசரு, நிறைய கலர்ஃபுல்லான நூல், டேப்பு, நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு அதுக்கான டைலரிங் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இதில் நம்ம மிஷினுக்கு அப்பப்போ நூல் மாற்றிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது, நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் ஒரு சிலதெல்லாம் என்னன்னே தெரியல, பட் என்னன்னு தெரியாமலே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய கலர்ஃபுல்லான நூலெலாம் இருக்குது. இதுவுமே நம்ம வாங்கின ரேட்குள்ளே சூப்பராக இருந்துச்சு. எல்லோ கலர் நூல் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுக்கு மார்க் பண்ணுற ஸ்கெட்சு, டேப்பு, இந்த மாதிரி குண்டு ஊசிலாம் இருக்குது இல்லைங்களா, இதுவுமே நிறைய கொடுத்துருக்காங்க. நாங்கள் இன்ன வரைக்குமே இதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணலை, அந்த ஒரு ஊசியிலே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நிறைய இருக்குது, நம்ம வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய இருக்குது இதில். ஒரு சிலதெல்லாம் எங்களுக்கு நேம் என்னன்னே தெரியல, பட் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். எங்களை மாதிரி யாராவது இருப்பாங்கன்னு தெரில. அப்புறம் இதுவுமே ஒன்று கொடுத்துருந்தாங்க, இது இன்ன வரைக்குமே எதுக்குன்னு தெரியல. நாங்களும் எதுவுமே யூடியூப்ல எதுவுமே சர்ச் பண்ணியும் பார்க்கல. நாங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு சிசர் இருக்குது, இந்த மாதிரி டேப் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே மற்ற எல்லா பொருட்களுமே கொடுத்துருக்காங்க. தென் இது கூடவே இதை நம்ம அழகாக இதை அடுக்கி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் சூப்பராக இருக்கும். இந்த பேக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா எதுவுமே கீழே விடாது, அந்த மாதிரி அழகாக இருக்குது. தென் இது நம்ம பேட்டரிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், கரண்ட்டில் நம்ம ஸ்விட்ச் போர்டில் ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பண்ணுறதுக்கு இங்கே 2 ஹோல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபுட் பெடலுக்கு இருக்குது, இன்னொன்று நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹோலு. இந்த ஒயர் வச்சு தான் நம்ம மிஷினே நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே இருக்க பட்டன் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஆன் ஆஃப்னு இருக்கும். ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க, தெரியுதான்னு பாருங்க. இந்த ஆன் ஆஃப் பட்டனை வச்சு நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். இதை ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோன்னா மிஷின் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். வேணா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்பீட் ஹையாக வேணும்னா வச்சுக்கலாம், லோவாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். நாங்கள் இதை அவ்வளோ யூஸ் பண்ணது கிடையாது, ஒரே இதுலேயே அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். தென் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம ஆன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம காலில் வச்சு மிதிச்சிக்கலாம். மிஷினில் பெரிய மிஷின்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, அது மாதிரி ஃபுட் பெடலுமே கொடுத்துருக்காங்க. ஃபுட் பெடல் இருக்குது. இது நம்ம வேணும்னா இந்த ஃபுட் பெடல்னு இருக்கிற இடத்துல கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் இந்த வரையும் ஃபுட் பெடலாம் இனிமேல் யூஸ் பண்ணலை. இப்படி தான் வெறும் ஸ்விட்ச் போட்டு ப்ளக்கில் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் வந்து ரொம்பவே சின்னதாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த இடத்துல நம்ம நூல் நம்மளுக்கு வேணும்னா என்ன கலர் வேணுமோ நூல் சேஞ்ச் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இங்கே நம்மளுக்கு ஒரு சின்ன பல்புமே இருக்கும், லைட் கொடுத்துருப்பாங்க. லைட்டுக்கு இங்கே ஒரு ஆன் பட்டன் இருக்குது. இந்த ஆன் பட்டன் ஆன் பண்ணோன்னா ஸ்விட்ச் போட்டிருக்கும் போது நம்ம ஆன் பண்ணால் லைட் எரியும். நம்மளுக்கு லைட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், பட் நம்மளும் லைட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ எப்படி நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறதுன்னு சொல்லிட்டு சின்னதாக காமிக்கிறேன். என்னோட சுடியில் ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான், அது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி தான். என்னோட ஒரு டாப்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த டாப்ஸ் வந்து இப்படி ஒரு சைடு ஓப்பன் இருக்க மாதிரி ஒரு டாப்ஸ் சுடியை
கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ நான் ஆல்டர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் நம்மளுக்கு நம்மளோட அந்த பாடி சைட் ஷேப் மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில். நம்மளுடைய சின்ன சின்ன தேவைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்க கேப்பில் இந்த கையோட இடத்த மட்டும் கொஞ்சமாக நான் பிடிக்க போகிறேன். இதில் இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த துணியை கொஞ்சம் எப்படி சைஸ் இது எப்படி நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணிக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம துணியை மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு நடுவில் கொஞ்சம் துணி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா திருப்பி அதே பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிட்டு திருப்பி நம்ம சரி பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நூல் கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் வந்து இப்படி தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. ப்ராப்பராக நான் உங்களுக்கு இன்னொரு நாள் சுடி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு சைடு ஹேண்டை நான் என்னோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபுல் சுடியோட இது எல்லாமே நம்ம வந்து இந்த மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ப்ராப்பராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதெல்லாம் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு நூல் மாற்றுறது, இங்கே நூல் சிட்டி கிச்சனை எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த குண்டு ஊசிலாம் கூட கலர் கலராக இருக்குது. நம்மளுக்கு சுடிஸ்லாம் எல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம பின் பண்ணிக்கிறதுக்காக கலர்ஃபுல்லான தெரியுதா உங்களுக்கு, கலரில் இருக்க அந்த குண்டு ஊசி எல்லாமே அதுக்கான தேவையான பொருள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக்காக நம்ம பேசிக்காக ஸ்டிச் பண்ண வேணுமோ அதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1182க்கு நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் ஆன்லைனில். இந்த ப்ரைஸ் அப்போ யோசிச்சா வாங்கணும், இது வாங்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு ஷாப்லாம் போகாமலே வீட்லேயே ஸ்டிச் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் வந்து கிளாஸ் எதுவும் போல டைலரிங் கிளாஸ் எதுவுமே போகல, யூடியூப் பார்த்து சரி சும்மா கற்றுக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கினது தான். பட் ஓகே, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இப்போ வரலையுமே சின்ன சின்ன நேரத்தில் நாங்கள் இதில் தான் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியும் வேணும் அப்படின்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இதை நான் ரொம்ப நல்லாவே உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பட் இப்போ தான் ஷேர் பண்ண முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். See you.